அல்லாஹ்வுடைய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தூய வடிவில் எவ்வித கலப்படமும் இன்றி அது குர்ஆனையும் சுன்னாவையும் ஆதாரமாக கொண்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு முயற்சிதான் இது. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب. சர்வ புகழும் அகில உலகங்கள் அனைத்தையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கு சொந்தமானதாகும். சாந்தியும் சமாதானமும் ஸலவாத்தும் ஸலாமும் பெரிது தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி அவர்களது உத்தம தோழர்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் ஏனைய எல்லா முஸ்லிம்கள் மீதும் உண்டாவதா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அல்லாஹ்வினுடைய பேருதவியின் காரணமாக இந்த பூனைச்சிக்குளம் என்ற கிராமத்தில் அல்லாஹ்வினுடைய தூய சத்தியத்தை போதிக்கக்கூடிய இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனினால் ஜமாஅத்துல் முஸ்லிமீனிலே இருக்கக்கூடிய சகோதரர்களினால் அவர்களுடைய பல சிரமங்களுக்கு மத்தியிலே கூட்டு முயற்சியினால் அமைக்கப்பட்ட இந்த பள்ளிவாசலிலே இன்றைய தினம் இந்த ஜும்மாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா சகோதரர்களுக்கும் அல்லாஹ் தஆலா அருள் செய்ய வேண்டும். எனவே இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய அடிப்படை கொள்கை என்னவென்றால் அல்லாஹ்வினுடைய இந்த தூய்மையான தீன் இந்த உலகத்திலே அது பாழ்படுத்தப்பட்டுள்ளது. அதிலே இல்லாத பல விடயங்கள் புகுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த சத்தியத்திலே உள்ள விடயங்கள் பல மறைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே எந்த விதமான சுய நோக்கங்களும் இல்லாமல் அல்லாஹ்வினுடைய அந்த தூய்மையான மார்க்கத்தை 1400 வருடங்களுக்கு முன்னால் எப்படி அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை போதித்து நடைமுறைப்படுத்தி காட்டினார்களோ அதே அமைப்பிலே பயணிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேதான் எங்களுடைய இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் பயணித்துக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த சத்தியத்திலே இணைந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களும்
இந்த உலகத்தினுடைய ஆசா பாசங்கள், இதிலே காணப்படக்கூடிய இந்த இன்பங்களை எல்லாம் அற்பமாக நினைத்து, துச்சமாக நினைத்து, அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்டுகின்ற விடயத்தில், அல்லாஹ்வுடைய தூய்மையான இந்த மார்க்கத்தை பூமியின் சகல பாகங்களிலும் எங்களால் முடிந்தவரை நிலைநாட்டி இந்த தூய்மையான சத்தியத்தை அனைத்து மக்களுக்கும் எட்டி வைக்க வேண்டிய ஒரு பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த பொறுப்பை சுமந்திருக்கக்கூடிய நாம் இந்த சத்தியத்தை வெறுமனே போதிப்பதோடு நின்று விடாமல், இந்த மார்க்கத்திற்குரிய முன்மாதிரி மிக்க தோழர்களாக, இந்த மார்க்கத்தை அழகான முறையிலே வழிகாட்டக்கூடிய தோழர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். இது ஒவ்வொரு முஸ்லிமினுடைய குறிக்கோளாக இருக்கிறது. அதனால்தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் விசுவாசிகளுடைய பிரார்த்தனைகள் தொடர்பாக சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலே என்ன சொல்லுகிறான்? ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. அந்த விசுவாசிகளுடைய பிரார்த்தனை, யா அல்லாஹ், இந்த உலகத்திலே எங்களுக்கு நல்ல வரத்தை தந்துவிடு, இதிலே நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று உலகத்தோடு அவர்களுடைய அந்த பிரார்த்தனைகள் போய்கொண்டிருக்காது. அவர்களுடைய அந்த பிரார்த்தனையை பொறுத்தவரையில் அவர்கள் எப்படி கேட்பார்கள் என்றால், எங்களுடைய ரப்பே, எங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகள் விடயத்திலும் அதே போன்று எங்களுடைய மனைவி மக்களுடைய விடயங்களிலும் நீ கண்குளிர்ச்சி ஏற்படுத்திவிடு. வஜ்அல்னா லில்முத்தகீன இமாமா. எவர்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்மாதிரி மிக்கவர்களாக நீ எங்களை ஆக்கு என்று அந்த விசுவாசிகள் பிரார்த்தனை செய்வார். எனவே நாம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே இந்த சத்தியத்தை போதிக்கக்கூடியவர்களாகவும் அதனை எடுத்து நடக்கக்கூடியவர்களாகவும் எங்களுடைய முன்மாதிரியை பார்த்து ஏனைய மக்கள் இந்த சத்தியத்திலே நுழையக்கூடிய ஒரு நிலைமையும் சூழலையும் நாங்கள் எங்கு சென்றாலும் அதனை உருவாக்க வேண்டும். இந்த பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. எனவே இந்த அல்லாஹ்வுடைய இந்த தூய்மையான தீன் அது மாசுபடுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நான் ஏற்கனவே சொன்னேன். அது எப்படி மாசுபடுத்தப்பட்டிருக்கிறது என்றால், முன்னர் அல்லாஹ்வுடைய தீன் வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கு கொடுக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்திலே எவ்வாறெல்லாம் அது அழுக்காக அதிலே பல கலப்படங்கள் ஏற்படுத்தப்பட்டதோ அதே போன்ற நிலைமை அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த தூய்மையான அந்த தீனிலும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்று அந்நிய மத கலாச்சாரங்கள், அவர்களுடைய நடைமுறைகள், அவர்கள் என்ன என்ன அந்த மார்க்கத்திலே பிழையான காரியங்களை ஏற்படுத்தினார்களோ அவைகளெல்லாம் இந்த சமூகங்களிலே ஏற்படுத்தப்பட்டு அதுதான் இஸ்லாம் என்று மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னரேயே சொன்னார்கள். சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்தில் 7320வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி, லதத்தபிஉன்ன சுனன மன் கான கப்லக்கும் ஷிப்ரன் ஷிப்ரன். உங்களுக்கு முன்னால் உள்ள அந்த சமுதாயத்தினரை நீங்கள் சான் சானாக நீங்கள் பின்பற்றுவீர்கள். வதிராஅன் பிதிராஇன், முலம் முலமாக நீங்கள் பின்பற்றுவீர்கள். ஹத்தா, எதுவரை என்றால், லவ் தகலு ஜுஹ்ர துப்பின் தபிஅத்துமுஹும், அவர்கள் ஒரு உடும்பு பொந்துக்குள் புகுந்தாலும் அதனை பின்பற்றி நீங்களும் புகுந்து விடுவீர்கள் என்று சொன்ன சந்தர்ப்பத்திலே அருமை தோழர்கள் கேட்டார்கள், குல்னா யா ரசூலல்லாஹ், அல் யஹூது வன் நஸாரா,
யூதர்களையும் கிறிஸ்தவர்களையுமா நாங்கள் பின்பற்றுவோம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார்கள். قال فمن, வேறு யாரை நான் சொல்லுகிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே அன்று அல்லாஹ்வினால் அந்த சமுதாயத்தினருக்கு வழங்கப்பட்ட அந்த தூய்மையான தீன் அவர்களுடைய பிழையான நடவடிக்கைகளின் காரணமாக அது மாசுபடுத்தப்பட்டது, அது அழிக்கப்பட்டது, அதனுடைய தூய்மையான தன்மை இழக்கப்பட்டது. எனவே இன்றும் அல்லாஹ்வுடைய அந்த தூய்மையான தீன் மாசுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதிலே உள்ளவைகள் அழிக்கப்பட்டிருக்கின்றன, அதிலே இல்லாதவைகள் புகுத்தப்பட்டு உள்ளவைகளுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை விட இல்லாதவைகளுக்கு கூடுதலான முக்கியத்துவங்கள் கொடுக்கப்படுகின்ற அந்த நடைமுறைகள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிகழ்வுகளில் ஒரு நிகழ்வை இந்த சந்தர்ப்பத்திலே சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இன்று ரபியுல் அவ்வல் பிறை 12. இந்த நாளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாளாக ஆக்கி அந்த நாளுக்கென்று சில விசேடமான சில நிகழ்வுகளை ஏற்படுத்தி அல்லாஹ் காட்டித்தராத இபாதத்துகளை அந்த நாளிலே செய்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத காட்டித்தராத அந்த இபாதத்துகளை செய்து இன்று பித்அத்துகளை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த நடைமுறையை நாங்கள் பார்க்கிறோம். உண்மையிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பிறந்த நாளை கொண்டாடுகின்ற இந்த விடயம் இந்த சமூகத்திலே எப்பொழுது உருவாக்கப்பட்டது என்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து சுமார் 600 வருடங்களுக்கு பிறகு இது உருவாக்கப்பட்டது. அதாவது இந்த அமலை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவும் இல்லை, செய்யவும் இல்லை, ஏவவும் இல்லை. அதே போன்று அவர்களுடைய கண்முன்னிலையிலே அருமை தோழர்கள் இந்த அமலை செய்வதை அவர்கள் அனுமதித்ததாக எந்த ஒரு செய்தியும் கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அளவு கடந்த அன்பு வைத்திருந்தார்கள் அருமை தோழர்கள். எந்த அளவு அவர்களுடைய அன்பு இருந்தது என்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சில் துப்பினால் கூட அதனை பாய்ந்து பிடித்து அதனை எடுத்து தங்களுடைய மேனிகளிலே தேய்த்துக் கொள்கின்ற அளவுக்கு அல்லாஹ்வின் தூதரிடத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பை அருமை தோழர்கள் வைத்திருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாஅத்தோடு இஸ்லாத்தோடு நுழையாத ஒரு நபரோடு கதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த முஸ்லிம் அல்லாத நபருடைய கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாடியை தொட்டால் கூட அந்த கையை தான் வைத்திருக்கக்கூடிய அம்பினால் அப்படியே தட்டிவிடக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விடயத்திலே அருமை தோழர்கள் அன்பு வைத்திருந்தார். ஆனால் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு விழாவை கொண்டாடவும் இல்லை, அவர்களுடைய வாழ்க்கையிலே இவ்வாறான ஒரு விழாவை அவர்கள் கண்டதும் இல்லை. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து சுமார் 600 வருடங்களுக்கு பிறகுதான் யாரோ ஒருவரால் இந்த நிகழ்வு ஏற்படுத்தப்பட்டு இன்று சமூகங்களிலே சுமார் 170-80 வீதமானவர்கள் இந்த தினத்தை பெருநாளை போன்று எடுத்து கொண்டாடி கொண்டிருப்பதையும் அதே போன்று அதிலே விசேஷமான பல இபாதத்துகளை வணக்கங்களை செய்வதையும் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது யாருடைய கலாச்சாரம்? யூத கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று யூத கிறிஸ்தவர்களுடைய அந்த வழிமுறைகளை நீங்கள் சானாக பின்பற்றுவீர்கள் என்பது போன்று இன்று அந்த யூத கிறிஸ்தவர்கள் இயேசு பிறப்பு என்று ஒன்றை கொண்டாடினார்கள். அதற்காக பல இபாதத்துகளை வணக்க வழிபாடுகளை ஏற்படுத்தினார்கள்.
சில ஏற்பாடுகளை செய்தார்கள். அவர்களுடைய அந்த ஆலயங்களை அலங்கரித்தார்கள். அதற்கான விசேஷமான சாப்பாடுகளை, உணவுகளை ஏற்பாடு செய்தார்கள். விசேஷமான வணக்க வழிபாடுகளை ஏற்பாடு செய்தார்கள். இதனை பார்த்து இது போன்றும் எங்களுக்கும் ஒரு விழா இருக்க வேண்டுமே என்று இந்த சமூகத்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து 600 வருடங்களுக்கு பிறகு இது உருவாக்கப்பட்டது. இதனை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அந்நிய கலாச்சாரங்களை பின்பற்றி மார்க்கத்தில் பல விடயங்களை ஏற்படுத்துகின்ற இந்த நடைமுறையை கடுமையாக கண்டித்தார். சஹீஹ் புகாரி என்ற கிரந்தத்தில் 6882வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தியிலே சொன்னார்கள், அபகதுன் நாஸி இலல்லாஹி தலாஸா, அல்லாஹ்விடத்திலே மனிதர்களிலே மிகவும் கோபத்துக்குரிய 3 தரப்பினர்கள் இருக்கிறார். அவர்களிலே ஒருவரை சொன்னார்கள், வமுப்தகின் ஃபில் இஸ்லாம் சுன்னத்தல் ஜாஹிலியா, இஸ்லாம் காட்டித்தராத ஜாஹிலிய நடைமுறைகளை இந்த இஸ்லாத்திற்குள்ளும் கொண்டு வருவதற்கு எவர்கள் நாடுகின்றார்களோ, அதனை ஏற்படுத்துவதற்கு நுழைப்பதற்கு எவர்கள் நாடுகின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார். எனவே இந்த விழா என்பது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடக்கவும் இல்லை, ஏவவும் இல்லை. இது பெரிய ஒரு பிதஅத்தாக இந்த சமூகத்திலே காணப்படுகிறது. எனவே இந்த விழாவை கொண்டாடக்கூடியவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக உண்மையாக அனுப்பப்பட்டார்களோ அந்த நோக்கத்தை மறந்துவிட்டார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமிக்கு வந்த நோக்கம் என்னவென்றால் அல்லாஹ்வுடைய அந்த தூய்மையான தீனை நிலைநாட்ட வேண்டும், அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய வஹீயின் பிரகாரம் இந்த உலகத்திலே சமூகத்தை வழிநடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார். அவர்கள் வந்து இந்த சத்தியத்திற்கு தேவையான பல தியாகங்களை செய்து பல கஷ்டங்களை பட்டு அல்லாஹ்வுடைய வஹீயை இந்த பூமியிலே நிறுத்தி காட்டினார். எனவே ஒரு உண்மையான அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அன்பு வைக்கக்கூடிய மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர்கள் என்ன விடயங்களை நடைமுறைப்படுத்தினார்களோ, எவ்வாறான விடயங்களை எங்களுக்கு ஏவினார்களோ அதனை அப்படியே முழுமையாக செய்யக்கூடியவர்களாக அவர்கள் மாற வேண்டும். அதுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா அவர்களை அனுப்பியதனுடைய அடிப்படை நோக்கம். இதுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதன் காட்ட வேண்டிய உண்மையான அன்பு. வெறுமனே ஒரு நாளை பிடித்து அதிலே விழா கொண்டாடுவது கிடையாது. இந்த ரபியுல் அவ்வல் மாதம் 12ஆம் நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததாக சொல்லுகிறார்கள். எந்த ஒரு தெளிவான ஒரு ஆதாரமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் பிறை 12 தான் பிறந்தார்கள் என்று உறுதியாக சொல்லக்கூடிய ஆதாரங்கள் கிடையாது. கருத்து மோதல்கள் காணப்படுகின்றன அவர்களுடைய பிறப்பில். ஆனால் ஒரே ஒரு விடயத்திலே ஒற்றுமை காணப்படுகிறது. என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் பிறை 12 தான் வஃபாத்தானார்கள் என்ற ஒரு செய்தி உறுதியாக சொல்லப்படுகிறது. எனவே எதற்கு இவர்கள் விழா கொண்டாடுகிறார்கள்? நபி அவர்கள் பிறந்ததற்கா அல்லது அவர்கள் மரணித்ததற்கா? மரணித்ததுதான் எங்களுக்கு சரி என்று, அதுதான் எங்களுக்கு சந்தோஷம் என்பதற்காக இந்த விழாவை கொண்டாடுகிறார்களா? எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிறந்த தினம் என்பது உத்தியோகபூர்வமாக உறுதியாக அது சொல்லப்பட்டது கிடையாது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் 12ஆம் நாள் திங்கட்கிழமை வஃபாத்தானார்கள் என்ற செய்தி காணப்படுகிறது. எனவே இன்று வஃபாத்தானதற்குரிய, அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்பதற்குரிய சந்தோஷத்தை பரிமாறுகின்ற ஒரு நிகழ்வாகத்தான் இதனை பார்க்க முடியுமே ஒழிய
உண்மையான அன்பு கொண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் காட்டக்கூடிய அந்த செயலாக இதனை ஒரு காலமும் பார்க்க முடியாது. எனவே அந்நிய மத கலாச்சாரங்களை பின்பற்றி அவர்களுடைய மத தலைவர்கள் அவர்களுடைய அந்த நபிமார்களுக்கு ஒரு விழாவை எடுத்தது போன்று, அவர்களுடைய பிறப்புக்கு விழா எடுத்து அவர்கள் கொண்டாடியதை போன்று இவர்களும் கொண்டாடுகிறார். இன்று மிக முக்கியமான பொறுப்புகளிலே இருக்கக்கூடிய அமைப்புகளால் கூட அறிக்கை வெளியிடப்படுகிறது, இந்த தினத்திலே நீங்கள் உங்களுடைய பள்ளிகளை அலங்கரியுங்கள், அதிலே விளக்குகளை மாற்றுங்கள், அதிலே பல பல சேவைகளை நீங்கள் செய்யுங்கள் என்றெல்லாம் இந்த விடயங்களை செய்யுங்கள் என்ற ஒரு தூண்டுகோல் கொடுக்கப்படுகின்ற நிகழ்வுகளை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். எனவே இது இஸ்லாம் கிடையாது. நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் விரும்ப வேண்டும், அவர்களை நேசிக்க வேண்டும். அதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எந்த அளவு அவர்களை நாங்கள் நேசிக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன். உங்களுடைய தந்தையரை விட, உங்களுடைய பிள்ளைகளை விட, ஏனைய எல்லா மனிதர்களை விடவும் அந்த மனிதனுக்கு நான் விருப்பமானவனாக ஆகும் வரைக்கும் உங்களில் யாரும் ஈமான் கொள்ள முடியாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பு இருக்க வேண்டும் அல்லாஹ்வின் தூதரிடத்தில். எங்களுடைய உயிரை விட நாங்கள் நேசிக்க வேண்டும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விடயத்திலே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொன்னார்கள், ஒருமுறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் எனக்கு மிகவும் விருப்பத்துக்குரியவர்கள். இன்ன பொருட்களை விடையெல்லாம் எனக்கு நீங்கள் விருப்பத்துக்குரியவர்கள், ஆனால் என்னுடைய உயிரை தவிர என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமரே, சரி வராது, நீங்கள் சரியான ஈமானை அடையவில்லை, நான் உங்களுக்கு உங்களுடைய உயிரை விடவும் விருப்பத்துக்குரியவனாக மாற வேண்டும் என்று சொன்னார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் இப்பொழுது என்னுடைய உயிரை விடவும் உங்களை நான் நேசிக்கிறேன் என்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமரே, இப்பொழுதுதான் நீங்கள் சரியான ஈமானை அடைந்திருக்கிறீர்கள் என்றார். எனவே ஈமான் என்பது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விடயத்திலே அன்பு வைப்பதிலே இருக்கிறது. 3 விடயங்கள் இவருடைய உள்ளத்திலே காணப்படுகிறதோ அவர் ஈமானுடைய சுவையை அடைந்து விட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதிலே ஒன்று, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் அந்த மனிதருக்கு ஏனைய எல்லா விடயங்களை விடவும் விருப்பத்துக்குரியவர்களாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மனிதர் அந்த ஈமானுடைய சுவையை அடைய முடியும். அதே போன்று ஒரு மனிதர் அல்லாஹுக்காகவே ஒரு மனிதனை விரும்ப வேண்டும், அல்லாஹுக்காகவே ஒரு மனிதரை பகைக்க வேண்டும். இது ஈமானுடைய சுவையை பெற்றுத்தரக்கூடிய அம்சங்களிலே ஒன்று. அதே போன்று இஸ்லாம் கிடைத்ததற்கு பிறகு குஃப்ரை நோக்கி செல்வதற்கு ஒரு மனிதன் விரும்பவே கூடாது. அந்த குஃப்ரை நோக்கி செல்வது அவருக்கு வெறுப்பானதாக மாற வேண்டும். எந்த அளவுக்கு அவருடைய உள்ளத்திலே அந்த வெறுப்பு இருக்க வேண்டும் என்றால், அவர் நெருப்பிலே போடப்பட்டாலும், நெருப்பிலே அவர் தூக்கி எறியப்பட்டாலும் அதைத்தான் அவர் விரும்ப வேண்டுமே ஒழிய அல்லாஹ்வுடைய இந்த தீனை நிராகரிக்கின்ற, இணை வைக்கின்ற, குஃப்ரை நோக்கி செல்கின்ற அந்த கொள்கையின் பால் அவர் மீளுவதற்கு விரும்பவே கூடாது. இந்த தன்மைகள் யாரிடத்திலே காணப்படுகிறதோ அவர்கள் தான் ஈமானுடைய சுவையை அடைந்து விட்டார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே அல்லாஹ்வின் தூதரிடத்திலே எங்களுக்கு அளவு கடந்த அந்த அன்பு இருக்க வேண்டும். எங்களுடைய உயிரை விடவும் நாம் நேசிக்க வேண்டும். ஆனால் அந்த நேசத்தினுடைய வெளிப்பாடு ஒரு நாளை பிடித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத ஒரு அமலை ஏற்படுத்தி பித்அத் செய்வது கிடையாது. எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நடைமுறையிலும் அந்த நேசத்தினுடைய வெளிப்பாடு காணப்பட வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ்.
எனவே அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த விடயங்களை பின்பற்றுவதைத்தான் அல்லாஹ்வினுடைய அந்த நேசத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக சொல்கிறார். சூரத்துல் ஆல இம்ரான் என்ற அத்தியாயத்தின் 31வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி. நபியே, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், யுஹ்பிபுகுமுல்லாஹு வ யக்ஃபிர் லகும் துனூபகும். அல்லாஹ் உங்களை விரும்புவான், உங்களுடைய பாவங்களை அவன் மன்னிப்பான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லும்படி சொல்கிறார். எனவே ஒருவர் அல்லாஹ்வை விரும்ப வேண்டும் என்று அவர் ஆசை வைத்தால், அல்லாஹ் அவரை விரும்ப வேண்டும் என்று ஒருவர் ஆசை வைத்தால், அவர் செய்ய வேண்டிய வேலை என்ன? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும். அவர்கள் சொன்ன அந்த விடயங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும். எவ்வாறான விடயங்களை இந்த பூமியிலே அவர்கள் நிலைநாட்டி காட்டினார்களோ அது அவர்களிடத்திலே காணப்பட வேண்டும். அது இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக இருக்கலாம், அதே போன்று இஸ்லாத்தினுடைய ஏனைய செயல்பாடுகளாக இருக்கலாம். அவைகள் அந்த மனிதனிடத்திலே நடைமுறையிலே வர வேண்டும். அது தனி மனிதனாக இருக்கலாம், ஒரு ஜமாத் இருக்கலாம், அவர்களிடத்திலே அந்த நடைமுறை காணப்பட வேண்டும். لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر. எவர்கள் அல்லாஹ்வின் மறுமை நாளை ஆதரவு வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு அழகிய நடைமுறை காணப்படுகிறது, முன்மாதிரி காணப்படுகிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். அடிப்படை விடயங்களை எடுத்துக்கொண்டால் இந்த அடிப்படை விடயங்கள் இந்த சமூகத்திலே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை தோழர்கள் இஸ்லாத்தை நோக்கி வர வேண்டும் என்றால் அவர்களிடத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை சொல்ல வைத்து அவர்களிடத்திலே சில ஒப்பந்தங்களை போட்டு, நீங்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஜகாத் கொடுக்க வேண்டும், நீங்கள் யாரையும் கொலை செய்யக்கூடாது, வறுமைக்கு பயந்து பிள்ளைகளை கொலை செய்யக்கூடாது, அதே போன்று நீங்கள் அதாவது ஒரு அமீருக்கு குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமில்லாத விடயங்களிலே செவிமடுக்க வேண்டும், கட்டுப்பட வேண்டும் என்றெல்லாம் அந்த பைஅத்தை செய்துதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடியவர்களை இஸ்லாத்திற்குள் நுழைவித்திருக்கிறார். இந்த சமூகத்திலே அது காணப்படுகிறதா? அல்லாஹ்வின் தூதரிடத்திலே அன்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள், நடைமுறைப்படுத்துவதற்கு தயாரில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களிலே ஒரு அமீருடைய கட்டுப்பாடு எந்த அளவுக்கு ஒரு முஸ்லிமுக்கு அவசியம் என்பதை வலியுறுத்தி இருக்கிறார். அமீருக்கு செவிமடுப்பது, கட்டுப்படுவது உங்கள் மீது கடமை. ஜமாத்தை பற்றி பிடிப்பது என்பது உங்கள் மீது கடமை. எனவே நீங்கள் ஒரு விசுவாசியாக இருந்தால் கடிவாளம் விடப்பட்ட ஒட்டகத்தை போல் ஒரு அமீருக்கு கட்டுப்பட வேண்டும். அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்து உங்களுடைய கைகளை உருவ முடியாது. அதே நிலையிலே நீங்கள் மரணித்தால் உங்களுடைய மரணம் ஜாகிலிய மரணம் என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எங்கே நடைமுறை? இன்று என்ன பேரிலே இந்த சமூகத்திலே அமைப்புகள் காணப்பட்டாலும் அவர்களிடத்திலே இந்த நடைமுறை கிடையாது. அதனை அவர்கள் பின்பற்றுவதும் இல்லை, நடைமுறைப்படுத்துவதும் இல்லை. கேட்டால் நபி மீது நாங்கள் அன்பு கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள். உங்களுடைய அன்பினுடைய வெளிப்பாடு என்ன? வெறுமனை விழா கொண்டாடுவதா? அல்லது ஒருவன் விழா கொண்டாடியதால் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருந்து வெளியேறியதன் பிறகு அவனை அரவணைத்து அவனுக்கு ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்கு எதிராக பேசுங்கள் என்று மேடை அமைத்துக் கொடுப்பதா? அதைத்தான் இந்த சமூகத்திலே செய்கிறார்களே ஒழிய இந்த தூய்மையான தீனை பின்பற்றுவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சரியான அன்பை காட்டுவதற்கு அவர்கள் முன்வருவது கிடையாது. எனவே ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அன்பினுடைய வெளிப்பாடு என்னவென்றால் அவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நடைமுறைகளை தன்னுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும்.
தாடி வளர்ப்பதா? வளர்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளருங்கள் என்று சொன்னார்கள். மீசையை கத்தரியுங்கள் என்று சொன்னார்கள். யூத கிறிஸ்தவர்களுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள் என்று சொன்னார்கள். உண்மையிலே நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்னுடைய உயிரை விட நான் நேசிக்கிறேன் என்று சொன்னால் இந்த நடைமுறை என்னிடத்திலே சரியாக வர வேண்டும். நான் நடைமுறைப்படுத்தி காட்ட வேண்டும். என்னுடைய அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நான் அன்பாக இருக்கிறேன், அவர்களுடைய ஒவ்வொரு விடயங்களையும் நான் நேசிக்கிறேன் என்பதனுடைய வெளிப்பாடாது. கரண்டையின் கீழ் ஆடை உடுத்தாதீர்கள் என்றால் உடுத்த கூடாது. அவர் உடுத்த நினைக்கின்ற பொழுது அந்த அன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர் கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பு முன்மாதிரி அவரை தடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். எங்கே இந்த சமூகத்திலே அது தடுக்கிறதா என்றால் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை நடைமுறைப்படுத்துபவர்களை இழிவாக பார்க்கிறார், இழிவாக கருதுகிறார். இன்று அரபு தேசங்களிலே இஸ்லாம் இருக்கிறது என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சுன்னாவை நடைமுறைப்படுத்துபவர்களுக்கு அங்க அவர்களுக்கு மரியாதை கிடையாது. நீ தாடியோடு வந்தால், தாடி வளர்த்துக் கொண்டு நீ வந்தால் எங்களுடைய இந்த நாட்டிலே உனக்கு வேலை கிடையாது என்று அவர்களை திருப்பி அனுப்புகின்ற தேசமாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை கொண்டு வந்த அந்த தேசங்கள் காணப்படுகின்றன. அந்த அளவுக்கு இஸ்லாம் அந்த தேசங்களிலே மழுங்கடிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் பிழை என்று சொல்லித்தான் ஒரு தூய்மையான சத்தியத்தை நாங்கள் சொல்ல வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் பல இன்னல்களுக்கு மத்தியில், சமூகத்தினுடைய பல அசௌகரியங்களுக்கு மத்தியிலே, பல ஹலால் ஹராம் பிரச்சனைகளுக்கு மத்தியிலே நாங்கள் இந்த தூய்மையான அந்த சத்தியத்தை பின்பற்றுவதற்கு முன்வந்திருக்கிறோம். அந்த தூய்மையான சத்தியத்தை, அல்லாஹ்வுடைய அந்த விடயங்களை, அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த விடயங்களை அழகிய முறையிலே, சரியான முறையிலே பின்பற்றுவதுதான் அந்த தூய்மையான தீன் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விடயத்தை கடுமையாக எச்சரிக்கை செய்தார். அவர்களுடைய மரண தருவாய் அந்த சந்தர்ப்பத்திலே அருமை தோழர்களை அழைத்து அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், லா தத்ரூனி கமா அத்ரத்து நஸாரா இப்னு மர்யம். எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அளவு கடந்து எப்படி கிறிஸ்தவர்கள் புகழ்ந்தார்களோ, அவர்களுடைய அந்தஸ்தை விடவும் உயர்வான அந்தஸ்துக்கு அவர்களை வைத்து புகழ்ந்தார்களோ, அந்த நிலைமைக்கு என்னை நீங்கள் உள்ளாக்குகிறார்கள். என்னை நீங்கள் அளவு கடந்து புகழ்ந்து விடாதீர்கள். நிச்சயமாக நான் அல்லாஹ்வுடைய அடியான், அவனுடைய தூதர். எனவே அப்துல்லாஹி வ ரசூலுஹு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியார், அல்லாஹ்வுடைய தூதர் என்பதோடு நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரணத்திற்கு ஓரிரு நாட்களுக்கு முன்னால் சொன்னார். ஆனால் இன்று என்ன நடக்கிறது? இன்று இந்த மீலாத் விழாக்கள் நடக்கக்கூடிய வேளைகளிலே நீங்கள் போய் பாருங்கள், எப்படியெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கிறார்கள் என்பதை நீங்கள் பாருங்கள். அவர்கள் சொன்னதை விடவும் அதிகமாக அவர்களை வரம்பு மீறி புகழ்கின்ற அந்த நிலைமை அவர்களிடத்திலே, இந்த சமூகத்திலே காணப்படுகிறது. இதனை நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம். அவர்களுடைய அந்த புகழை பாடுவதற்காக மௌலூத் என்ற ஒரு விடயம் இயற்றப்பட்டிருக்கிறது, நூல்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. அல்லாஹை ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய பள்ளிகளில் அல்லாஹுக்கு இணை வைக்க கூடாது, அல்லாஹை தவிர வேறு யாரையும் நீங்கள் இதிலே அழைக்காதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கக்கூடிய அந்த பள்ளிகளில் இந்த மௌலூதுகளை ஓதி அவர்கள் அந்த அனாச்சாரங்களை நிறைவேற்றுவதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வாசகங்களை, அந்த மௌலூதுடைய வாசகங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள், அதனுடைய கருத்துக்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
அல்லாஹுக்கு நிகராக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். இணை வைப்பு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து எங்களுடைய பாவங்களை மன்னியுங்கள், எங்களுடைய குற்றங்களை மன்னியுங்கள் என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? வமன் யக்ஃபிரு ذُنُوبَ இல்லா அல்லாஹ், அல்லாஹ்வை தவிர குற்றங்களை மன்னிக்க கூடியவன் யார் இருக்கிறார் என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறார். ஆனால் இன்று அவர்கள் நபியை அழைத்து மரணித்துவிட்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் அழைத்து அவர்களிடத்திலே அவர்கள் தௌபா செய்து மீள்வதாகவும் பாவ மன்னிப்பு கோருவதாகவும் உங்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்றும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து இவர்கள் அந்த பாடலை பாடுவதை நாங்கள் பார்க்கிறோம். இதை விடவும் கூடுதலான இணை வைப்புக்குரிய வார்த்தைகள் அவர்களுடைய அந்த பாடல் வரிகளிலே காணப்படுகின்றன. இன்னலான சந்தர்ப்பங்களிலே நான் அல்லாஹ்வின் தூதரைத்தான் அழைப்பேன், அவர்களுடைய அந்த திருவடிகளைத்தான் நான் நாடி வருவேன், எனவே என்னுடைய கஷ்டங்களை நீங்கள் நீக்கிவிடுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதரிடத்திலே பிரார்த்தனை செய்கின்ற அந்த நடைமுறை, அந்த இணை வைப்பு வீழாது என்ற போர்வையிலே எதனை ஒழிப்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்களோ அதனை அப்படி அழிக்கின்ற செயல்பாடாக காணப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையோடு போராடி சிலை வணக்கம் கூடாது என்று அவர்கள் போராடி அவர்கள் தியாகம் செய்து தன்னுடைய பிள்ளையும் மனைவியும் எடுத்துக்கொண்டு ஒரு பாலைவனத்துக்கு வந்து மக்காவிலே ஒரு அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்பட வேண்டும், அல்லாஹ் தியானிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு வீட்டை அமைத்தார்களோ, காலப்போக்கிலே அந்த வீட்டிலேயே 360 சிலைகள் வந்ததோ, அதே போன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஷிர்க்கை ஒழிக்க வந்தார்களோ அதே ஷிர்க்கை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு செலுத்துவதாக கூறி அதே இணை வைப்பை அவர்களுடைய பெயரிலேயே செய்வதை என்னவென்று சொல்லும். இதனை ஆதரிக்கக்கூடியவர்கள் இவர்களையும் உண்மையான இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று, உண்மையான இஸ்லாமியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இவர்களும் எங்களுடைய சகோதரர்கள் தான் என்று அவர்களை அழைத்து அரவணைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் யார்? எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் சரியாக இந்த தூய்மையான அல்லாஹ்வுடைய மார்க்கம் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் பார்த்து எது தூய்மையான தீனோ, எது அல்லாஹ்வுடைய மார்க்கமோ அதன் அடிப்படையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் செயலாற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா எங்கள் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ்வுடைய தீனை பின்பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அந்த சுவன பாக்கியத்தை அடைவதற்குரிய தௌஃபீக் செய்வானாக.